பரம குருவாசனே இந்த பச்சிலை பாவை கொண்டு பரமனார் ஏறும் தேரா ராணி வேறாக்கிய ஒரு மாதக்காலே அப்பொழுதோ இந்த தேவர்கள் கூடி ஓங்கிய விடத்த தேங்காய் போலே அம்மா ஊருக்கு அதிகாரி உத்தமி விடாரி சக்தி நீ ஒருத்தியா ஐயர் வரஹா சுவாமி எந்தான் ஐயா சந்தோஷம் உன்னுடைய 18 ஆயுதங்களும் அது அங்குச பாசமோ உன்னுடைய தடியோ உன்னுடைய வேலாயுதமோ இங்க வந்து பரிபூர்ணம் இந்த நேரத்தில் இந்த நீ வாயிலை எடுத்து வைத்திருக்கோம். உனக்கு அதுல சந்தோஷமா சுவாமி? சந்தோஷம் கோவிந்தா. இந்த மானிட பிறவி பம்ப கொடுத்தா ஆச்சுங்கிற உன்னோட நாமத்தை சொல்லி உனக்கு தேவையான ஆயுதத்தை வச்சிருக்க. இந்த அடியாறு குடும்பத்தில் இனிமேல் குறை இருந்தா
மக்களை கட்டிக்கார கட்டல இந்த குடும்பத்தினால வந்து ஒண்ணு மங்காளிக்கு திரண்டு வந்து பொங்கலிட்டு ஆடு பலி, ரத்த பலி, ரணபலி, கோழி பலி அத்தனையும் கொடுக்குறாங்க. அதுல உங்களுக்கு எதனா தடங்கள் உண்டா சொல்லு. கோவிந்தா எனக்கு தெரியுமா, இருந்தாலும் அடியார்களுக்கு தெரியும்ல. ஆமா என்னால முடியலன்னு என் புருஷனை தனியா வர கோவிந்தா ஆரடியா தாயாரே உன்னை நாடி வர பக்கத்தோடு கரெக்டா மன்னித்து முகம் கொடுத்து போயிடுவாங்க. ஆமா, இந்த அம்மா நினைச்சா என்ன பண்ணுவாங்க, ஆயிரம் இல்லத்துல ஒரு பூண்டு கூட வர விட மாட்டாங்க. ஆரணி பெரியபட தாய்களை பேசுற தாயே அங்கமெல்லாம் பூக்கக்கூடிய முத்தாகப்பட்டது அந்த பரிபூர்ண அந்த ஆரணி கரையோரத்தில் அமர்ந்து அருள்கிறியோ அது அங்கமெல்லாம் எப்பொழுதும் நீராகாரம் நீராகாரம் பொன்னாகாரம் இரவாகாரம் அத்தனை இந்த குழந்தைக்கு எந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல் பரிபூரா பெற்றெடுத்த செல்வத்தோட நீண்ட அனுமதியோட உன்னை நாடி வந்த பக்தோட பரிபூர்ணமா கட்டுக்கு கட்டறுத்து உன்னதான் உன்னுடைய கணவரா வச்சுங்கிற அக்னியை சாட்சி வைத்து ஒரு கனிப்பாளத்தான பிள்ளைக்கு மடிப்பிச்சு கொடும்மா. அப்படி யாரு வரணும் தாயாரே